ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல், காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு. நல்லவாடு மீனவர் பஞ்சாயத்தார்கள் இடையே பிரச்சினை, சபாநாயகர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை. பட்டாசு கடைகளில் குழந்தைகளுக்கு இலவச கண்ணாடி, ஆட்சியர் முன்னிலையில் உழவர்கரை வட்டாட்சியரிடம் வழங்கல். தீபாவளியை ஒட்டி சண்டே மார்க்கெட்டில் அலைமோதும் மக்கள் கூட்டம், கடும் போக்குவரத்து நெரிசலால் அவதி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல் நடந்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல் நடந்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். அதில் அரசில் எந்த தவறு நடந்தாலும் அதனை தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் எனவும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது முதல் இச்சட்ட செயல்பாட்டினை முடக்கி வைத்துள்ளது எனவும், இந்த ஆணையத்திற்கு மொத்தம் உள்ள 11 ஆணையங்களில் 2 பேர் மட்டுமே உள்ளனர். மாநில அளவில் 4 லட்சம் வழக்குகளும் மேல்முறையீட்டில் 23,000 வழக்குகளும் நிலுவையில் உள்ளது எனவும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் புதுச்சேரியில் நிறைய ஊழல்கள் நடந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு அமைச்சர் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களை தனது கல்லூரியில் வேலை செய்ய வைக்கின்றார் எனவும், பாரதிய ஜனதா கட்சி நேர்மையான வெளிப்படையான அரசை நடத்த தயாராக இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் உண்மை தகவல் வெளிவரவில்லை என்றால் ஆட்சியாளர்கள் அல்லது அதிகாரிகள் கூறுவது போல் இது உண்மை என்று ஆகிவிடும் எனவும், மேலும் தீபாவளி சிறப்பு தொகுப்பு இப்பொழுதே கொடுத்தால் வீணாகிவிடும் என்பதால் பொங்கலுக்குள் கொடுத்து விடலாம் என முதலமைச்சர் ரங்கசாமி நினைக்கின்றார் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். நல்லவாடு மீனவர் பஞ்சாயத்தார்கள் இடையே ஏற்பட்ட பிரச்சினைக்கு சபாநாயகர் தலைமையில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் புதிய நிர்வாக குழு அமைத்து சுமூக முடிவு எடுக்கப்பட்டது. புதுச்சேரி நல்லவாடு வடக்கு மீனவ கிராமத்தில் மீனவ பஞ்சாயத்தாரிடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அங்கு நிலவி வந்த அசாதாரண சூழ்நிலையை களையவும், பொதுமக்களிடையே ஏற்பட்ட அச்ச உணர்வை போக்கவும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் உரிய தொடர் நடவடிக்கை எடுத்து வந்தார். அதன்படி அக்டோபர் 11ஆம் தேதி சட்டப்பேரவைத் தலைவர் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை அழைத்து அவர்கள் முன்னிலையில் மீனவ பஞ்சாயத்தார் இடையே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் சட்டப்பேரவைத் தலைவர் தலைமையில் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன், வட்டாட்சியர் பிரித்திவி, காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினருக்கும் இடையே சுமூக முடிவு எடுக்கப்பட்டு 12 நபர்களைக் கொண்ட புதிய மீனவ கிராம நிர்வாக குழு ஏற்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் சமாதானமாக சென்றனர். அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் பாதுகாப்பு கண் கண்ணாடிகளை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் உழவர்கரை வட்டாட்சியரிடம் வழங்கப்பட்டது. தீபாவளி கொண்டாட்டங்களில் பட்டாசு வெடிப்பது என்பது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மகிழ்ச்சியான தருணமாகும். அதிலும் தீபாவளி பண்டிகை குழந்தைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான காலம் என்றாலும் அது அதிக எச்சரிக்கையும் பாதுகாப்பையும் தேவைப்படும் காலமாகும். எனவே குழந்தைகள் பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாட புதுச்சேரி அரவிந்தர் கண் மருத்துவமனை மற்றும் கேரா லிங்க் இன்டர்நேஷனல் எனும் நிறுவனத்துடன் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்கு தாலுகா அலுவலகங்கள் மூலமாக 20,000 குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண் கண்ணாடியை வழங்க உள்ளது. ஏழை எளிய மக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் புதுச்சேரி அரசின் கூட்டுறவுத்துறை மூலமாக காம்ஃபெட் மூலம் உரிமம் பெற்று நிறுவப்பட்டுள்ள பட்டாசு கடைகளிலும் இக்கண்ணாடிகள் குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றது. மேலும் பட்டாசுகளில் இருந்து பறக்கும் துகள்கள், ஒலி தீவிரம் மற்றும் பட்டாசுகளில் வெளியேறும் ரசாயன
ரசாயன வாயுகள், திடீர் வெடிப்பு, பிளாஷ் போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பு கண்ணாடி அணிவதால் கண்கள் பாதுகாக்கப்படும் எனவும், இச்செய்கை மூலம் அனைவரும் அதிக விழிப்புணர்வுடனும் பாதுகாப்புடனும் இந்த தீபாவளியை கொண்டாடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்நிகழ்வின் துவக்கமாக அரவிந்தர் கண் மருத்துவமனை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் மற்றும் கருவிழியின் தலைமை மருத்துவர் ஜோஸ்பின் கிறிஸ்டி ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து அவர் முன்னிலையில் உழவர்கரை தாலுகா பகுதியில் விநியோகிக்க உள்ள 5000 பாதுகாப்பு கண்ணாடிகளை உழவர்கரை வட்டாட்சியர் செந்தில்குமாரிடம் வழங்கினர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொருட்கள் வாங்க நேரு வீதி, காந்தி வீதியில் அமைந்துள்ள சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரி நகர பகுதியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சண்டே மார்க்கெட் நடைபெற்று வருவது வழக்கம். இங்கு வீட்டிற்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. மேலும் காந்தி வீதி, நேரு வீதி, அண்ணா சாலை, கொசக்கடை வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, மிஷின் வீதி உள்ளிட்ட நகர வீதிகளில் கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் காந்தி வீதி, நேரு வீதியின் இருபுறமும் தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டு ஒருநாள் மட்டும் வியாபாரம் செய்யப்பட்டு வருகின்றது. இங்கு குறைந்த விலையில் பொருட்கள் கிடைப்பதால் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் சண்டே மார்க்கெட்டில் பொருட்களை வாங்குவது வழக்கம். தற்பொழுது தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதை முன்னிட்டு உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதிகளில் இருந்து வரும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்க அக்டோபர் 12ஆம் தேதி சண்டே மார்க்கெட்டில் அதிக அளவில் குவிந்தனர். இதனால் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு காந்தி வீதி மற்றும் நேரு வீதிகளில் அதிக அளவில் போக்குவரத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மத்திய மந்திரி வருகையை ஒட்டி புதுச்சேரியில் தற்காலிக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மத்திய மந்திரி நிதின் கட்கரி வருகையை ஒட்டி நகர பகுதியில் தற்காலிகமாக போக்குவரத்து தடை செய்யப்படுகின்றது. இதனையொட்டி மத்திய மந்திரி வாகனம் செல்லும் நேரத்தில் மட்டும் எந்த வாகனங்களுக்கும் அனுமதி கிடையாது. விழா நடைபெறும் தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகம் மற்றும் கொக்கு பார்க் அருகே உள்ள சாலைகளில் வாகனங்கள் நிறுத்த அனுமதி இல்லை. மேலும் அக்டோபர் 13ஆம் தேதி காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை லாஸ்பேட் ஏர்போர்ட் சாலையில் இருந்து லதா ஸ்டீல் ஹவுஸ் சந்திப்பு வரையும், கொக்கு பார்க் அருகே உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகம், ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை கனரக மற்றும் இலகுரக வாகனங்கள், பேருந்துகள் செல்ல அனுமதி இல்லை எனவும், கிழக்கு கடற்கரை சாலையில் சிவாஜி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரையும், திண்டிவனம் சாலையில் கோரிமேடு எல்லை முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரையும், இந்திராகாந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை கனரக, இலகுரக வாகனங்கள், பேருந்துகள் செல்ல அனுமதி இல்லை என்றும், திண்டிவனம் சாலையில் இருந்து கோரிமேடு வழியாக வரும் வாகனங்கள் அனைத்தும் மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையம், வில்லியனூர் சாலை வழியாக இந்திராகாந்தி சதுக்கத்தை வந்தடைய வேண்டும் எனவும், காமராஜர் சாலை சாரம் சந்திப்பில் இருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் வழியாக வரும் அனைத்து வாகனங்களும் லெனின் வீதி, நெல்லித்தோப்பு சந்திப்பு, இந்திராகாந்தி சதுக்கம் வழியாக வில்லியனூர் சாலை அடைய வேண்டும் என்றும் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகிழ்ச்சி மற்றும் வெற்றி அகாடமி, மகிழ்ச்சி மற்றும் வெற்றி மேம்பாட்டு ட்ரஸ்ட் சார்பில் ஹாஸ் பீனிக்ஸ் விருதுகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. மகிழ்ச்சி மற்றும் வெற்றி அகாடமி, மகிழ்ச்சி மற்றும் வெற்றி மேம்பாட்டு ட்ரஸ்ட் சார்பில் ஹால்ஸ் பீனிக்ஸ் விருதுகள் மற்றும் பெண் முனைவோர் ஷாப்பிங் பெஸ்ட் 2025 நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக மனடெக் குழும நிறுவனர்களின் தலைவர் மணநாதன் ராஜபிள்ளை, சிறப்பு விருந்தினர்களாக வரதட்சணை தடுப்பு ஆலோசனை வாரிய உறுப்பினர் வித்யா ராம்குமார், PNI நிர்வாக இயக்குநர் இளங்கோ செந்தாமரை, மணி ஆகியோர் பங்கேற்று பேசினர். இந்நிகழ்ச்சியில் சிறந்த சமூக தலைவர்கள், நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களின் சாதனைகளை கௌரவிக்கும் வகையில் ஹால்ஸ் பீனிக்ஸ் விருதுகள் வழங்கப்பட்டது. மேலும் புத்தக வெளியீடு, நெட்வொர்க்கிங் அமர்வு மற்றும் எம்பவர்மெண்ட் ட்ரஸ்ட் சமூக திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. பெண் முனைவோர் ஷாப்பிங் பெஸ்ட் கண்காட்சியில் 25க்கும் மேற்பட்ட பெண் முனைவோர் தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தினர். உயிர்ச்சத்து பொருட்கள், கைவினை நகைகள், நவீன உடைகள், தனிப்பட்ட பரிசு பொருட்கள் மற்றும் சுய மேம்பாட்டு புத்தகங்கள் போன்ற பல வகை பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது. முன்னதாக மகிழ்ச்சி மற்றும் வெற்றி அகாடமி நிறுவனர் பூரணி வரவேற்று பேசினார். ஹால்ஸ் பீனிக்ஸ் விருதுகள் மற்றும் பெண் முனைவோர் பெஸ்ட் ஆகியவை வெற்றி மற்றும் சமூக மாற்றத்தை ஊக்குவிக்கும் தளங்களாக தொடர்ந்து செயல்படும் என குறிப்பிட்டார். மேலும் ஏற்பாடுகளை VNM ஜுவல்லர்ஸ், ஜோதி கண் பராமரிப்பு மையம், வள்ளி விலாஸ், ஆலய CBSE பள்ளி, வள்ளி விலாஸ் ரெசிடென்சி மற்றும் சிவா ஃப்ரெண்ட்ஸ் ஆகியவை இணைந்து செய்திருந்தது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் குடும்பங்களை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து 1 மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்களை வழங்கினார்.
புதுச்சேரி காரைக்காலில் இருந்து சென்று கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 17 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சமீபத்தில் சிறையில் அடைத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காரைக்காலை சேர்ந்த 12 மீனவ குடும்பங்களை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து அவர்களது குடும்பத்திற்கு தேவையான 1 மாதத்திற்கான மளிகைப் பொருட்களையும் 10,000 நிதி உதவியினையும் நேரடியாக வழங்கினார். மேலும் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அவர்கள் வீடு திரும்புவார்கள் என குடும்பத்தாரிடம் ஆறுதல் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காலில் குண்டடிப்பட்டு நடக்க முடியாமல் உள்ள காரைக்கால் மேடு பகுதியைச் சேர்ந்த மீனவர் செந்தமிழை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மேலும் அவருக்கு 10,000 ரூபாய் நிதி உதவி மற்றும் அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார். பின்னர் காரைக்கால் நிரவி TR பட்டினம் பகுதியில் சலூன் கடை வைத்திருக்கும் பிரபு என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு ரயில் விபத்தில் தனது காலை இழந்த நிலையில் இருசக்கர வாகனம் வேண்டும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு JCM மக்கள் மன்ற நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கேட்டுள்ளார். அவருக்கு புதிய TVS Z இருசக்கர வாகனத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் குடும்பத்தை சந்தித்ததாகவும் அவர்கள் மிகுந்த வேதனையில் உள்ளதாகவும் எனவே அரசு அவர்களை மீட்டுக் கொடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். JCM மக்கள் மன்றம் சார்பில் அவர்களை மீட்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த குடும்பங்கள் வறுமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும் தமிழகத்தில் நிதியுதவி கொடுப்பதாக கூறுகின்றனர். இங்கு அதுபோல் எதுவும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். எனவே அரசு இவர்களுக்கு நிதியுதவி அளித்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், இதெல்லாம் அவங்க நினைச்சிருந்தா இதெல்லாம் சீக்கிரமா பண்ணியிருந்துக்கலாம். இதே பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வர டைம்ல பாத்தீங்கன்னா 3 நாள்லோ ஒரே வாரத்துல வந்து மீட் எடுத்து கொடுத்தாங்க. அப்படி எலெக்ஷன் அப்போ மட்டும் வேலை செய்யாம இதை வந்து ஒரு எப்பவுமே இதை வந்து இந்த மாதிரி ப்ரோஆக்டிவா இந்த மாதிரி மக்களுக்கு வந்து பிரச்சனைனா வந்து முன்னின்று இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். இது வந்து அடிக்கடி இது ஒரு பிரச்சனையா இல்லாம அவங்க வாழ்வாதாரம் ரொம்ப அடிப்படுது. ஏன்னா ஒரு நாள் மீன் பிடிச்சிட்டு வந்தாதான் அவங்க வாழ்வாதாரம், அதை வச்சுதான் அவங்க குடும்பத்தை நடத்த முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அரசு இவ்வளவு நாள் அவங்க இல்லைன்னா அவங்க குடும்பமே செதஞ்சு போயிடுறாங்க. ஸோ அதனால இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வா இருக்கிற அரசாங்கம் தான் போய் நம்ம முதலமைச்சரும் சரி, ஆபீசர்ஸும் சரி, இவங்க எல்லாருமே இனிஷியேட்டிவ் எடுத்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்டிமேட் பண்ணி அவங்களுக்கு உரிய ப்ரெஷர் கொடுத்தாதான் அவங்க இருக்க டென்ஷன்ல வந்து அவங்களால சரியா கவனிக்க முடியாது. இது வந்து நம்ம தான் இங்க புதுச்சேரி சார்பா நம்ம தான் எடுத்துட்டு போய் அரசாங்கம் தான் எடுத்துட்டு போய் இதுக்கு உரிய ப்ரெஷர் கொடுத்து அவங்க தான் கேட்டு வாங்க உரிமை. இல்லை ஓரளவு இந்த மாதிரி இப்போ மீனவர்களுக்கு இஷ்யூல எப்படி அவங்க செயல்படுறாங்களோ இதே மாதிரி தான் மற்ற எல்லா பிரச்சனைகளும் செயல்படுறாங்க. தண்ணீரா இருக்கட்டும், கழிவு கடந்து தண்ணீர் வந்திருக்கு. இது வரைக்கும் அதுக்கு ஒரு இன்னும் ஒரு கிளாரிட்டியான ஆன்சர் கொடுக்கல. ஸ்கூல் குழந்தைங்கலாம் நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல வந்து தரமான கல்வி இல்லாமல் இந்த புது எஜுகேஷன் சிஸ்டம் அடாப்ட் பண்ணனால டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு டீச்சர்ஸ் இல்லாதனால நிறைய பேர் வந்து படிக்க முடியாமல் ஸ்கூல்ல இருந்து ட்ராப் அவுட் ஆகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராக்டிக்கல் பிரச்சனை இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ரெஸ்டாரண்ட்டாக மாற்றுற மாதிரி ஒரு பேச்சு எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இவங்கள இன்னும் காலேஜ் டீச்சர்ஸை வந்து டெம்பரரி டீச்சர்ஸ் இன்னும் பெர்மனெண்ட் ஆக்காமல் இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள், துப்புரவாளர்கள், அந்த கார்பேஜ் கிளீனிங், அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களோட இஷ்யூஸும் ஒரு பெரிய இஷ்யூ தான் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு உரிய டைமுக்கு சேலரி போக மாட்டேங்குது. அவங்களுக்கும் சில ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒழுங்கா அவங்க கொடுக்கறது வந்து ரொம்ப கம்மியான சேலரி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு அரசாங்கம் தான் இறங்கி கொஞ்சம் வேலை செய்யணும். புதுச்சேரி தியாக முதலியார் நகர் பகுதியில் மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் 14ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் தடைப்படும் என்று புதுச்சேரி சுகாதார கோட்டம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி தியாக முதலியார் நகர் பகுதியில் மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் 14/10/2025 செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை தியாகம் முதலியார் நகர், பாரதிதாசன் நகர், கடலூர் ரோடு, பட்டம்மாள் நகர், இந்திரா நகர், அனிதா நகர், தில்லை நகர், புவன்கரே வீதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் தடைப்படும் என்று புதுச்சேரி சுகாதார கோட்டம் அறிவித்துள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம்
வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,495 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1920 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி